ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடைக்கு 10 ரூபா கருவாடு பேக்கெட் போடுறது எப்படி, அதில் எவ்வளோ லாபம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி மளிகை கடையில் 5 ரூபா அட்டை போட்டு வைக்கிறது, 10 ரூபா அட்டை போட்டு வைக்கிறது சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். கீழே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. நீ எதுவும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கருவாடு அட்டை, சரிங்களா, 10 ரூபா கருவாடு அட்டை பேக்கெட் போடுறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்து சால கருவாடு வாங்கி வச்சிருக்கோம். சால கருவாடு தான் ஃபேமஸ் ஆனது. 10 ரூபா பேக்கெட்ல சால கருவாடு தான் அதிகமா போகும். இப்போ நம்ம வந்து கருவாடு வந்து வெயிட் வச்சு காமிச்சிருந்தேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டா 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா? இப்போ இந்த கருவாடு வந்து ஹோல்சேலா எங்க வாங்கலாம் அப்படின்னா, இப்போ நான் எங்க வாங்கியிருக்கேன், நான் வந்து மணப்பாடு, லாஸ்டா ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு வந்து மணப்பாடு எப்படி சுற்றி பார்க்கலாம், அங்க என்னென்ன இடம் இருக்கு, அங்க வந்து கருவாடு ஹோல்சேல கிடைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்க. நமக்கு வந்து மணப்பாடு, ஓவரி இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியால அங்கங்க வாங்கிடலாம். ரொம்ப எமர்ஜென்சி முடிஞ்சிட்டாலும் கோஸ்டல் ஏரியாக்காரங்க வந்து மேலப்பாளையத்துல கடை போடுவாங்க. மேலப்பாளையம் மாட்டு சந்தையில வாரத்துல ஒரு நாள் போடுவாங்க, அங்கேயும் வாங்கிடலாம். ரைட்டா? உங்க ஊர்ல நீங்க எங்க பெஸ்ட்டோ அங்க வாங்கிக்காங்க. கண்டிப்பா ஹோல்சேல் வாங்கும் போச்சுல உங்களுக்கு கருவாடு போடுறப்ப வந்து ரொம்ப லாபமா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சைஸ்ல கவர் எடுக்கணும், எப்படி அட்டை போடணும், ஒரு பேக்கெட்டுக்கு எத்தனை கருவாடு, எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல போறோம். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கருவாடு பேக்கெட் போடுறதுக்கு வந்து கவர் வேணும். கவர் வந்து என்ன சைஸ்ல வாங்கணும் அப்படின்னா 4க்கு, சரிங்களா, இங்க வந்து 4 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சு வாங்கலாம். ஓகேங்களா? 6 இல்லைன்னா 6 இன்ச்சின் போட்டால் நல்லா கவர் நல்லா பெருசா இருக்கும். 6 இன்ச்சின் போட்டாலும் கருவாடு உள்ள நின்றும். ஆனா சில டாலான கருவாடு வந்து கொஞ்சம் வெளியே வரும். முடிஞ்ச அளவு 4க்கு 6 வாங்குங்க, சரிங்களா. இது வந்து திக்கு கவர். இது கவர் வந்து கிலோவே 180 ரூபா, 160 ரூபா, 200 ரூபாய் ஹோல்சேல கண்டு கொடுப்பாங்க. நீங்க பார்த்து வாங்கிக்காங்க. நைஸ் கவர் வாங்குங்க, லாபம், சரிங்களா. திக்கு கவர் வந்து ஒரு கவர் கவுண்டிங்ல கம்மியா இருக்கும், இடையில வந்து நைஸ் கவர் கூட கொஞ்சம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கருவாடை வந்து அப்படியே கீழே தட்டிடலாம், சரிங்களா. தட்டிட்டு இந்த 1/2 கிலோல எவ்வளவு கருவாடு இருக்கு அப்படிங்கறத மீன் பண்ணிட்டா நமக்கு வந்து அந்த இது கிடைச்சிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து கருவாடை வந்து தட்டிட்டோம். இப்போ நான் இதை வந்து 10 10ஆ பிரிச்சு வைக்கிறேன். ஓகேயா? அரை கிலோ கருவாடை 10 10ஆ பிரிச்சிட்டேன். 1 2 3 4 5 6, ஒரு 3 கருவாடு, 2 மடங்கின கருவாடை தனியா எடுத்துட்டேன். நமக்கு அது போக நமக்கு வந்து எவ்வளவு 63 கருவாடு கிடைச்சிருக்கு மொத்தத்துல. இன்னைக்கு ஒரு கிலோவோட ரேட் வந்து 140 ரூபாய். அங்க ஹோல்சேல் ரேட்டு. நீங்க கடைக்கு வாங்கும் போதுல கூட கொஞ்சம் சேர்த்து வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் குறைச்சு கொடுப்பாங்க. நான் நிறைய வாங்குவேன், நான் கூட 120 அப்படி கூட வாங்கிடுவேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்குங்க. இப்ப 140 120 100 இருந்தா கிலோ உள்ளதுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்க, ஏன்னா பாக்கெட் போடுறப்ப வந்து தாங்கணும், சரியா. அதே மாதிரி இந்த கருவாடு வந்து ஒரே ரேட்ல இருக்காது. அந்த மீன் வரத்தை பொறுத்து கொஞ்சம் வந்து விலை வந்து முன்ன பின்ன இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து கோஸ்டல் ஏரியால வாங்கினா மட்டும்தான் கருவாடை வந்து பிசினஸா கொண்டு போக முடியும். நீங்க இப்ப அட்டை போட்டு பிசினஸ் பண்றீங்கன்னா கருவாடை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா ஒரு கடையில வாங்குவாங்க, ஒரு கடையில வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு இது காசு தான். ஓகேங்களா? இன்னைக்கு நடைமுறையில ஒரு 10 ரூபாய்க்கு எத்தனை கருவாடுனா 4 கருவாடு தான் எங்க ஊர்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 4 கருவாடு வச்சு தான் போட போறோம். ஊரை போல பிசினஸ் பண்ணிட்டு போயிடணும். நம்ம அங்க இருந்து நம்ம சீப்பா கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்கும் குறைச்சு போட்டா நமக்கு வந்து அது வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து நஷ்டத்துல வந்து நிற்கும். ஓகேயா? இப்போ நம்ம வந்து 4 கருவாடு வச்சு நம்ம வந்து இதை பேக்கெட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன கவர் சைஸ் வந்து இந்த 4 கருவாடு வச்சு பார்க்கும்போது வந்து ஜம்முன்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அப்படியே இந்த நம்ம அட்டை, சரிங்களா, இந்த அட்டை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோ போட்டிருப்பேன். இந்த அட்டை வந்து கிடைக்கிறது நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் இருந்துச்சு. அட்டை எப்படி ரெடி பண்ணணும், இது வந்து பிசினஸா அட்டை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கருவாடு பேக்கெட் போட்டாச்சு. மித்த எல்லாமே ஸ்பீடா போட்டுட்டு நம்ம இதோட லாபத்தை பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கருவாடை வந்து சூப்பரா அட்டை போட்டு முடிச்சாச்சு. நம்ம 10 ரூபா சால கருவாடு அட்டை வந்து ரெடி. இதுல வந்து சாலை இருக்கு, முரல் இருக்கு, நிறைய டைப் துண்டு கருவாடு எதுனாலும் போடலாம், சரிங்களா. நான் ஒன்று ஒன்றா போடுறப்போ நான் உங்களுக்கு அப்பப்போ இந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது ஓவராலும் ஒரு டைம் வந்து வெயிட் வச்சு உங்களுக்கு காமிச்சிருந்தேன், சரிங்களா. நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாலாம் கமெண்ட் பண்றீங்க, நம்பிக்கை இல்லாம. எனக்கு உங்களை ஏமாத்தி எனக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது, சரியா. இப்போ நம்ம பேக்கெட் போட்டது அதை வச்சாச்சு. பேலன்ஸ் உள்ளதையும் வேணா எடுத்து உள்ள வச்சிடலாம். ஓகே, நான் அப்போ போட்ட அதே வெயிட் தான் இருக்குது. 510 கிராம் சம்திங் காமிச்சிச்சு. இப்போ அட்டை கவர் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ நம்ம 1/2 கிலோ கருவாடை வந்து பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு. சரி, இப்போ இதோட லாபத்தை பத்தி பார்க்கலாம். இதோட லாபம் என்ன,
நமக்கு வந்து 1/2 கிலோ கருவாடு வந்து 70 ரூபா கணக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹோல்சேல் ரேட்டுக்கே வர வேண்டாம், இப்போ சாதா ரேட்டுக்கே போட்டுருந்தேன். 70 ரூபா கணக்கு பண்ணிக்கணும். 1/2 கிலோவுக்கு 63 கருவாடு இருக்கு. ஒரு கருவாடோட ரேட் வந்து ₹1.20 உள்ளதான் வருது. நமக்கு வந்து 4 கருவாடு வந்து இந்த 4 கருவாடு இந்த ஒரு கவருக்கு வந்து மேக்சிமம் ஒரு ₹5 அப்படி செலவு பண்ணிக்கலாம். ஓவராலா கணக்கு பண்ணும் போச்சுல உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள இந்த கருவாடோட ரேட்டுக்கு ₹55 ₹60 தான் நீங்க இந்த அட்டைக்கு கணக்கு பண்ணலாம். சரிங்களா? கருவாடு, கவரு, அட்டை, பின்னு, லேபர் எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணா உங்களுக்கு வந்து ₹55 ₹60 வரைக்கும் ஃப்ரீயான கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். இதை நீங்க ஹோல்சேல் கடைக்கு கொடுக்குறப்ப வந்து ₹75 கொடுக்கணும். அவங்க வந்து ₹80 வியாபாரி கொடுப்பாங்க. இப்போ கடையில போய் யார் வாங்கினாலும் ₹80 தான் அந்த அட்டை கிடைக்கும். ₹20 கடைக்கு வந்து கிடைக்கும். அதுக்கும் கீழே கிடைக்கும். சில கடையில ₹70 கிடைக்கும்னா கருவாடு குவாலிட்டி இருக்காது. நல்ல கருவாடு குவாலிட்டி வந்து வியாபாரிக்கு ₹20 கிடைக்கும், ஹோல்சேல் கடைக்கு ₹5 கிடைக்கும். நீங்களே இறங்கி சின்ன சின்ன கடைக்கு போட்டுட்டா நீங்க வந்து ₹75 டைரக்டா போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளா நிறைய பேர் கருவாடு அட்டை போடுறது காமிங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் வரக்கூடிய நாள்ல ஒரு சில வெரைட்டி வரப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல உள்ள முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, கண்டிப்பா கருவாடை வந்து கடற்கரை ஓரத்துல ஹோல்சேல்ல தான் வாங்கணும். அப்படின்னா உங்களுக்கு லாபம். எங்க ஏரியால நான் சொல்லிட்டேன், உங்க ஏரியால எங்க எப்படி வாங்கணுங்கிறத நீங்க வந்து பார்த்து வாங்கிக்காங்க. அதே மாதிரி இதுக்குன்னு எல்லாமே செப்பரேட்டா தான் வைக்கணும். சரிங்களா? ஸ்டாப்லர் பின்னு, நீங்க கருவாடு நிறைய பண்ண போறீங்கன்னா எல்லாம் தனியா வச்சிருங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து இதாகும். அதே மாதிரி கடையில வந்து கருவாடை தொங்க போடுற இடத்துல அந்த சைடு வெயில், ஹீட் எதுவுமே படக்கூடாது. அப்படி படம் போச்சுல வந்து கருவாடுல இருந்து உப்பு வந்து நீரா அந்த பேக்கெட்டு கீழே வந்து தங்கிரும். ஒரு ஹீட் இல்லாம தனிமையான ஒரு இடத்துல போடுங்க. மற்ற சாப்பாடு பொருளுக்கு மேல படுற மாதிரி போடாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.